அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு பெரிதான கிருபைகளுக்குள்ளாய், அவருடைய பெரிதான இரக்கத்திற்குள்ளாய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாய் நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அவருடைய கிருபை இரக்கம் கிடையாத பட்சத்திலே நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருந்து இருப்போம். மன்னித்ததே உந்தன் கிருபை. தேவனுடைய கிருபையின் ஆழத்திலே நாம் கடந்து போக வேண்டும். கிருபையை மேலோட்டமாய் பார்க்கக்கூடாது. கிருபையை மேலோட்டமாகத்தான் இன்றைக்கு அநேகர் பார்க்கிறார்கள். பரலோகத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்த தேவன், அவருடைய கிருபை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எப்படியாய் கடந்து வந்தார் என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களிலே அவர் நமக்கு கொடுக்க போகிற கிருபைகளை இன்னும் மேன்மைப்படுத்தி நாம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாய் சகோதரி அவர்கள் பாடிய மன்னித்ததே உந்தன் கிருபை என்ற பாடலை பாடும். மன்னித்தது உந்தன் கிருபை, என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை. மன்னித்தது உந்தன் கிருபை, என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை. தாங்கியது உந்தன் கிருபை, தாங்கியது உந்தன் கிருபை. என்னை ஏந்தி சுமந்திடுதே கிருபை, என்னை ஏந்தி சுமந்திடுதே கிருபை. உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை எனக்கு போதுமே. உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை எனக்கு போதுமே. மன்னித்தது உந்தன் கிருபை, என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை. மன்னித்தது உந்தன் கிருபை, என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை. நின்பாகம் உந்தன் கிருபை, நான் நிர்மூலமாகாதது உந்தன் கிருபை. நின்பாகம் உந்தன் கிருபை, நான் நிர்மூலமாகாதது உந்தன் கிருபை. காலை தோறும் புது கிருபை, காலை தோறும் புது கிருபை. கர்த்தாவே உந்தன் தயவுள்ள கிருபை, கர்த்தாவே உந்தன் தயவுள்ள கிருபை. உந்தன் கிருபை
போகும் இடமெல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. தாய் போல தாங்கி ஏந்தி தாவீது கர்லிய மாறாத கிருபையை கொண்டு நம்மை விசேஷித்த கிருபையுள்ள பாத்திரங்களாய் நடத்தி வந்தவன். அந்த கிருபை இன்னும் வேணும், இன்னும் வேண்டும். மேய்க்க சொல்ல எதுவால உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கேட்போம்பா. அவரை நீ தொழுது கொள்வாயானால், அவரை உயர்த்துவாயானால், அவரை நீ மேன்மைப்படுத்துவாயானால் நிச்சயமாய் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரம் பெருகக்கூடிய வழியிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்த, உன்னுடைய நாவு அவரை பணிந்து கொள்ள, உன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், உன்னுடைய இருதயம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறவன். அவருடைய கிருபை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 334வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. துக்கத்தோடு அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் சத்தம் வரமாட்டேங்க, சாப்பிடலையா? கர்த்தருக்குள் சத்தம் வரமாட்டேங்க. கர்த்தருக்குள் வாய் மட்டும்தான் அசையுது, சத்தம் வரமாட்டேங்குத. கர்த்தருக்குள் இவ்வளவுதானா? வீட்டில் இவ்வளவுதான் பேசுவீங்களா? பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்தே பலனையும், முயன்று உழைத்தே பலனையும், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழி
உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உங்க அன்பு என்னை என்றும் கைவிடாத டாடி. கைவிடாத அன்பு தானே வெட்கப்படுத்தாது டாடி. உங்க அன்பு என்னை என்றும் கைவிடாத டாடி. கைவிடாத அன்பு தானே வெட்கப்படுத்தாது டாடி. வெட்கப்படுத்த அன்பு தானே பரிந்து பேசும் டாடி. பரிந்து பேசும் அன்பு தானே மறுதலிக்காது டாடி. வெட்கப்படுத்த அன்பு தானே பரிந்து பேசும் டாடி. பரிந்து பேசும் அன்பு தானே மறுதலிக்காது டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உங்க வசனம் எனக்கு என்றும் போஜனம் தான் டாடி. அந்த போஜனம் தான் என்னை என்றும் திருப்தி செய்யும் டாடி. உங்க வசனம் எனக்கு என்றும் போஜனம் தான் டாடி. அந்த போஜனம் தான் என்னை என்றும் திருப்தி செய்யும் டாடி. திருப்தி செய்யும் போஜனம் தான் பலப்படுத்தும் டாடி. பலப்படுத்தும் போஜனம் தான் மகிழ்விக்கும் டாடி. திருப்தி செய்யும் போஜனம் தான் பலப்படுத்தும் டாடி. பலப்படுத்தும் போஜனம் தான் மகிழ்விக்கும் டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உங்க கிருபை எனக்கு என்று போதுமானது டாடி. போதுமான கிருபையினால் வழிநடத்தும் டாடி. உங்க கிருபை எனக்கு என்று போதுமானது டாடி. போதுமான கிருபையினால் வழிநடத்தும் டாடி. வழிநடத்தும் கிருபையினால் சூழ்ந்து கொள்ளும் டாடி. சூழ்ந்து கொள்ளும் கிருபையினால் வாழ வைக்கும் டாடி. வழிநடத்தும் கிருபையினால் சூழ்ந்து கொள்ளும் டாடி. சூழ்ந்து கொள்ளும் கிருபை தானே வாழ வைக்கும் டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை நோக்கி பார்த்தால் வெட்கப்படேன் டாடி. அவரை சத்தமா சொல்லுங்க. சே ப்ராப்பர்லி. அவர் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் உன்னை என்னை அழைத்தவர். உனக்குள்ள இருக்கிறவர் யாரு? சொல்லுங்க. பெரியவர். பெரியவர்கிட்ட நம்ம சொன்னா அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. ஜபத்தை விட்டுறாத. ஜபம் ஆண்டவருக்கு தெரிவிப்பார். ஜபத்தை கேட்பவர் பதிலளிப்பார். நல்லா கடைசி காலம், கொடிய காலம். எவனை வஞ்சிக்கலான்னு அவன்கிட்ட இவன்கிட்ட போக மாட்டான். ஓட்டையான்ட்ட தான் வருவான். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எத்தனை கத்தனை ஜபம் பண்ணுகிறாயோ, எத்தனை கத்தனை வாசிக்கிறாயோ, ஜபிக்கிறாயோ, ஓட்டத்தான் வருவான். அதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும். ஜபத்தினால தான் ஜெயம் எடுக்க முடியும். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கம் பெருகும், அப்படியே கிருபை பெருகும், அப்படியே மகிமை வெளிப்படும். ஏன்னா உங்களை என்னை வழி நடத்துகிறதை நல்லா ஜெபிங்க. நான் தண்ணீர் இந்த மழையினால உண்டான காரியம் இன்னும் ஆபத்து இருக்கு. எப்படினால் வியாதினால சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல். ரெண்டாவது, செல்போன் யூஸ் பண்ண அதிகமாக பிள்ளைகளுக்கு விடாதீங்க. தாழ்மை அவங்களுக்கு சொல்லித்தர காரியம் அதான். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவரை கர்த்தர் எத்தனை சொல்ல வேண்டியதை சொல்லிங்க. கடந்த நாள் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி ஒரு வாலிப பையன்
அவன் மத்தியில் சொன்னேன். சொல்லிட்டு நான் ஜெபிக்கத்தான் செஞ்சேன். சொல்லாமல் ஜெபிக்கக்கூடாது. சொன்னால் தானே தெரியும், இல்லைன்னா தெரியாதுல்ல. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்யலை. அதனால் ஆண்டவருக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற காரியம், நான் கர்த்தருக்கும் மகிமுண்டாகட்டும், தம்பி தான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பான்னு நினச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு கர்த்தர் இந்த வேளையில் கூட நான் எங்கே போயிட்டு வந்தேன்னா, காலையில் நான் தான் கொடுத்தேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் அது சர்மா நகர் போயிட்டு வந்தேன். நான் இந்த நாளில் தேவனுக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியத்தை நன்றாக கவனிக்கணும். கவனிக்காமல் விடக்கூடாது. பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தி காக்கிறவர். கம், அவர் நம்மை என் ஹேண்ட் பேக் எடுமா கொஞ்சம். உங்களுடைய ஜபங்களில் கொஞ்சம் இல்லை. ஆண்டவருக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறதை நன்றாக கவனிக்கணும். அருமையான பிள்ளை கவிதாவுக்காக நல்ல ஜெபிங்க. கவிதா குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நல்லவன். அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பள்ளம் 6 மணி நாட்கள் நல்ல கிருபை உள்ள கால் வசனங்கள் எழுதி போடுவா. ரோட்டில் போய் யார்ட்டையும் பேசாதீங்க, தயவுசெய்து தேவ சம்பத்தில் வந்தீங்கன்னா அவன் வாயை காவல் வச்சு ஆண்டவர் இருப்பார். அங்கங்கே பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் போராட்டம் உண்டா இல்லையா? எல்லாருக்கும் ஆயாசம் நான் கூட அனுபவிக்கிறேன். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது தேவ சமூகத்தில். அப்போ அந்த பிள்ளை வசனம் எழுதி போடுவான். அதை பார்த்த ஒரு சகோதரர் வீட்டில் வந்து சொன்னார், ஏம்மா நான் வீட்டை கட்டித்தாரம்மான்னு. ஏன்னா தண்ணி நிற்கிறதுனால. அவர் எழும்பினார். நல்ல உயரமாக டாய்லெட்டும் பாத்ரூம் போட்டார். அப்புறம் பீம் போட்டார். அதுக்கப்புறம் கட்டலை. அதுக்குள்ளே பிசாசு எங்கே போயிடுச்சு? எங்கம்மா போயிடுச்சு? அந்த மனுஷனுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. கடந்த நாளில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவரை கேட்டா எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே 3 நாள் கரண்ட் இல்லை. என் செல்ஃபோன் ஒர்க்காகலை. பிள்ளை அந்தோனிகிட்ட கொடுத்த பிறகு தான் அவன் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி தந்ததுக்கப்புறம் தான் போகணும். அந்த பிள்ளைய கேட்கும்போது நான் கடந்த நாளில் போய் பார்த்தேன். உண்மையில் வெளியே வந்த நான் அழுதேன். எல்லாமே நனைஞ்சு போய் தான் இருக்கு. அவங்க அப்பா தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா புருஷன் சரியில்லை. அவனுக்காக ஜெபிங்க. ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து நாம் களி நடத்தணும். நாம் வழி நடக்கணும். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அம்மா அவ்வளோ பேருக்கு முன்னால் இப்படி சொல்லிட்டாங்களே நினைக்காத. நீ நல்லா இருக்கணும். ஓ அம்மா எப்படி செய்வாளோ அதை மாதிரி தான் ஆவிக்குரிய காரியத்தில். ஏன்னா ஆண்டவர் என்னை அழைத்து வாங்கிக்க உனக்கு அங்கே என்ன வேலை? இதை கர்த்தர் கொடுத்த வேலை, மனுஷன் கொடுத்த வேலை இல்லை. அதெல்லாம் நான் கரெக்டாக இல்லைன்னா எனக்கு நியாயம் செய்கிற தேவனுக்கு உண்டோடு இருக்கிறான். எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏன்னா சில பிள்ளைகள் காரியத்தில் அதிகமான பில்லிசூனி கட்டுகள் உண்டு. அதை நிமித்தமான காரியத்திலே கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கிறது உண்டு. ஜெபிச்சாதான் ஒரு சமாதானம். அந்த ஜெபத்தினாலே அவர்கள் வழிநடத்தல ஒரு மகிமையான காரியங்களே கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எங்களை தாழ்த்தருகிறோம். பெரிய காரியங்கள் திங்க வளர்க்குங்க. சற்று தொடக்கூடாது. பொல்லாப்பை நேரிடக்கூடாது. பில்லிசூனி கட்டுகளுக்கு அந்த கிரிகளுக்கு விளக்கி காக்கிறதே உண்டு. கிருபைப்படட்டும். அதிசயத்தை காணப்படுங்க. வழி நடத்துங்க. ஏசு ரத்தம் ஜெயசு ரத்தம் ஜெயசு ரத்தம் ஜெயசு நாமத்தினால பிதாவே ஆமென். ஒரு பாட்டு பாடினால உண்மை நோக்கி பார்க்க கிருபதாங்க டாடி. நம்ம டாடி தான். தேசமே தேசமே பயப்படாதே, தேசமே தேசமே பயப்படாதே, பயப்படாதே நீ பயப்படாதே, பயப்படாதே நீ பயப்படாதே. தேசமே
தேசமே பயப்படாதே. பரிசுத்த அக்கினி உன் நடுவில், பதிலளிக்கும் அக்கினி உன் நடுவில். ஆமென். பரிசுத்த அக்கினி உன் நடுவில். ஆமென். பதிலளிக்கும் அக்கினி உன் நடுவில். பட்சிக்கும் அக்கினியும் உன் நடுவில். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. உணர்ந்து பாடு. பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆமென். தேசமே, தேசமே பயப்படாதே. தேசமே தேசமே பயப்படாதே. பயப்படாதே சொல்றாரு. காண்கின்ற தேவன் உன்னை இங்கே காண்கிற ஒரு மனுஷன் கண்ணீரை துடைப்பவர் உன் நடுவில். காண்கின்ற தேவன் உன் நடுவில். கண்ணீரை துடைப்பவர் உன் நடுவில். கரம் பிடித்து நடத்துவர் உன் நடுவில். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. தேசமே தேசமே பயப்படாதே. ஆமென், ஆமென். தேசமே தேசமே பயப்படாதே. சர்வ வல்ல தேவன் தேவன் உன் நடுவில். நடுவிலே இருக்கிற சமாதானம் தருபவர் உன் நடுவில். சர்வ வல்ல தேவன் உன் நடுவில். சமாதானம் தருபவர் உன் நடுவில். சந்தோஷம் தருபவர் உன் நடுவில். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. தேசமே தேசமே பயப்படாதே. ஆமென். தேசமே தேசமே பயப்படாதே. அற்புத தேவன் உன் நடுவில். அதிசயம் செய்பவர் உன் நடுவில். அற்புத தேவன் உன் நடுவில். அதிசயம் செய்பவர் உன் நடுவில். ஆசீர்வதிக்கும் தேவன் உன் நடுவில். ஆசீர்வதிக்கும் தேவன் உன் நடுவில். பெரிய பெரிய காரியங்கள் செய்வதாலே. பெரிய பெரிய காரியம் செய்வார் பயப்படாதே. நம்ம வார்த்தையை தான் கரெக்ட், தப்பா சொல்லல. பாட்டு ராகத்தை எங்கேயோ கொண்டு போயிடுறீங்க. நாங்க வரும்போது கூட நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, எனக்கே கஷ்டமா இருந்தது. எங்க போச்சு உங்க பாட்டெல்லாம்? ஆரம்ப நாட்களை காணப்பட்ட அந்த பாட்டு நிமித்தமே பிசாசெல்லாம் ஓடும். உண்டா இல்லையம்மா? ராகத்தை நல்லா உணர்ந்து பாடுங்க. கர்த்தருக்குரியது. எல்லாரும் ஒன்றுப்படும் போது தான் நல்லா இருக்கும். வருமானம் இல்லைன்னா இல்லை. நான் தம்பி சொன்னார், பாட்டு எடுங்க. நான் ப்ரேயரில் எனக்கு ஒரு 5 பாட்டு பாடுவேன் சின்ன பையன் வீட்டில். அதெல்லாம் கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும். இப்போ 4 பாட்டு 2 நாளாக ஐ எம் நாட் வெல். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு நல்லா இல்லைம்மா, அதனால் நாளைக்கு கழித்து பாடிக்கலான்னு. இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவரை கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும். நம்ம பாடுற ராகத்தை அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க. கத்த நல்லவன், பெரிய காரியங்களை கத்தா நமக்கு செய்ய அவர் வல்லவராக காத்தியா. ரத்தனா அவங்க மேரியெல்லாம் நல்லா பாடுவாங்க. ஏன்னா அவங்க 6 மணி நாட்களை நம்மோடு இருந்தவங்க. பெரிய காரியங்கள் கத்த செய்கிறவராக இருக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஆண்டவர் கொடுக்குறோம். ஆண்டவருக்கு இப்படி இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நான் உண்மையில நான் நிறைய பேரை பார்க்கும்போது வேதத்தை கையில் எடுத்து வேஷம் போடுறவங்க தான் அன்றைக்கி நிறைய இருக்காங்க. தப்பாக நினைக்காதீங்க. நான் எந்த வீட்லையாவது போய் எனக்கு அதைத்தான் இதைத்தான் இது வரைக்கும் நான் கேட்டதில் கத்தருக்கு சாட்சி. என் பின்னால் வந்த பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். ஒரு தம்பி சொன்னாரா, எங்கள் வீட்டில் வந்து அதை செஞ்சுதான் இதை செஞ்சுதான் எங்கே நான் கேட்டதில்லை. கத்த நல்லவர். நம்ம ஆண்டவரை கத்த நம் நடுவில் இருக்கிறேன். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் போய் சொல்லாத. போய் பாவம் உண்டா இல்லையா? ஆண்டவரை கத்தாரு என்ன சொல்கிறார் என்றா, இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 21 அதிகாரம். தயவு கைனாஸ், தயவு என்ன தயவு?
நம்ம ஆண்டவரை கத்தர் நமக்கு பாராட்டின தயவு பெரிது. ஆண்டவரை கத்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். நீதிமொழிகள் 21 வாசி. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டாடைவான். தயவு வேணும். நான் ஒரு பிள்ளைக்கு ராத்திரியில் ஜெபிப்பேன். நான் மழை நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரு, நம்ம மேரி வீடு மாதிரி உள்ளெல்லாம் தண்ணி மேலே இருக்கிறா. எப்படி இருக்கிறீங்கம்மா? நான் கர்த்தரோட தயவுனாலே நல்லா இருக்கேன். அந்த தயவு வேணும். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீதியின் தயவும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டு அடைவான். நம்ம பின்பற்றணும் ஆண்டவரை கர்த்தர் தயவாய். பயப்படாத, உனக்கு சோதனை வரும், உனக்கு வேதனை வரும். எவ்வளோத்துக்கு என்ன சொல்கிறீங்களா? எவ்வளோ உபாசிக்கிறேன்னு தெரியுமா? கர்த்தர் அதுக்கு சாட்சி. எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் அதுக்கு சாட்சி. ராக்கால எனக்கு தூக்கம் வராது, கர்த்தர் அதுக்கு சாட்சி. ஆனாலும் ஆண்டவரை தான் பார்ப்பேன் ஒழிய மனுஷன் நிலை, என் சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்தா நான் நிர்மலமாக இருப்பேன். இன்னைக்கு நான் ஆண்டவரை தான் பார்க்கிறேன். கர்த்தராகிய தேவன் எனக்கு விரோதம் எழும்புற ஆயுதங்கள் நிறையா நிறையா நிறையா. அழகாக சொல்வார், இங்கேருந்து வருது, இப்படி வருது, இதுன்னு ரைட்டு. ஆனாலும் ஜெபிப்பேன். ஜபந்தான் செய்யாத முறியடிக்க ஒன்றும். அந்த தயவு நமக்கு தந்திருக்கிறான். ஆண்டவரை கர்த்தர் நீதியும் தயவும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். அதனால கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். நீதிமொழிகள் 11. ஏன்னா இங்கே தயவு பெற்றவங்க யாருங்கிறத நம்ம பின்பகுதியில் பார்க்கலாம். 11 அதிகாரத்தில் 27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான், தீமை தேடுகிறவளுக்கோ. பைபிள் எடுங்க, எடுத்து வாசிங்க. நான் தான் சொல்வேன், இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம். பொல்லாத உலகம், வஞ்சிக்கிற உலகம், பழி வாங்குதல் அவருக்குரியதாக இருக்கணும். நம்ம பதிவு செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும். நமக்கு வேண்டியது ஜபம், நமக்கு வேண்டியது தேவன். நம்ம யார் முன்னால வெறும் அவள். Now we are Christian. கிறிஸ்தவை தரித்து கொண்டீர்களே. இந்த வெள்ளத்தால கட்டதுனால கத்தருக்கு மகிமைட்டானி கிறிஸ்தவள் இல்லை. கிரியை வெளிப்படுத்த. எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி சொன்னோம்னா கோவம் வருது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படுங்க. ஆண்டவரை கத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சுதாரா இல்லையா? ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நன்றாக கவனிங்க. என்ன பார்த்து சொல்கிறாங்க? மனசாட்சி குத்தப்பட்ட ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுத்து அதிகமாக ஜெபிங்க. தேவன் நம்மோடு பேசுகிறார், தேவன் நம்மோடு இடைபெடுகிறவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். நீதிமொழிகள் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் 12 அதிகாரத்தில் 2. நல்லவன் கத்தரிடத்தில் பயப்பெறுவான், துச்சனை உள்ள மனுஷனும் அவர் ஆக்கணைக்குட்படுத்துவார். துர்ச்சிந்தனை, நல்ல துர்ச்சிந்தனைனா தேவன் நாம தூஷிக்கப்படுகிற காரியங்கள் வரக்கூடாது. நல்லவன் கத்தரிடத்தில் தயப்பெறுவான். கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கத்தருடைய தயவு நமக்கு உண்டு. ஆண்டவரை கத்தர் தயவு செய்கிறவராக இருக்கிறான். அவர் மகிமை வெளிப்படும். இந்த தயவுனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? சங்கீதம் 30க்கு வாங்க. நான் காலையில் இந்த வார்த்தை கொடுக்கலான்னு, ஆனாலும் ஆண்டவரை கத்தார் அது வேற. விசுவாசி எப்படி இருக்கணும்? இந்த காலையில் கொடுத்த செய்தி வேற, இப்போ கொடுக்குற செய்தி வேற. ஆண்டவரை கத்தார் நாமத்துக்கு மகிமைண்டாகட்டும். சங்கீதம் 30ல் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, அவருடைய தயவோ நல்லா சத்தமாக சொல்லுங்க. நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் என்ன உண்டாகும்? கழிப்பு உண்டாகும். ஏனென்றா உன் ஜபத்திற்கு, நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். லோயா, உன்னை என்னை அவர் சாட்சியா வைக்கிறவராக இருக்கிறார். தக்கனமா அல்ல, பழமொழியா அல்ல, அதை மட்டும் மனசுல வைங்க. மற்றவங்க பேசலாம், அதை பற்றி பயப்படாத. கல்லெறி படுறது எங்கே தெரியுமா? நல்ல மரத்தில் தான் கல்லெறிவாங்க. உன் மரத்தில் நல்ல பழம் இருந்ததுன்னா பாருங்க எல்லாம் ஒன்று கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம இல்லாத நேரம் அறுத்துட்டு போயிடுவாங்க. உண்டா இல்லையா?
ஆண்டவரை கேட்கத்தா நம் தேவனை கேட்கத்தா பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறா. ஆண்டவர் என்ன சொல்றான்னா, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறா, அவர் நம்ம கைவிடல. நம்ம பாருங்க, கர்த்தருக்கு சோத்திரம். முதல்ல இருந்து 4 வசனம் வசிக்கிறேன். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விட்டாமல். நல்லா கவனிங்க, அதை உங்களுக்கு நீ எடுத்துக்கிடுங்க. நீர் என்னை கையை தூக்கி எடுத்தபடியால் நான் உண்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீ என்னை குணமாக்கினா வியாதி கவலையில் இருந்தோம். கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏறு பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவு ஈடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுக தங்க விடிய காலத்தில் களிப்புண்டாகும். ஆண்டவரைக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நான் சில பிள்ளைங்களுக்கு நல்லா ஜெபிப்பேன், ராத்திரி ஜெபிப்பேன், ஜெபிச்சுட்டு காலையில் விசாரிப்பேன் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா கொஞ்சம் சிக்காக இருக்கிறது, நான் வேறு ஒன்றும் இல்லை. நான் சர்மா நகரில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. சர்மா நகர் ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து ரசிக்கப்பட்டவங்க தான். ஃபுல்லாக நிறைய ஊழியம் செய்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரை கட்டாராங்க. என்னால் கொஞ்சம் பிள்ளைகள் தான் வருவாங்க. அதில் ஒரு பிள்ளை ஒரு 4:30 மணி இருக்கும். எத்தனை மணிக்கு? எப்போம்மா? 4:30 மணிக்கு போகணும். என்னம்மா நான் சர்மான ஒரு மாரி பேசுகிறேன். என்ன? எனக்கு முதுகு வலிக்கு. இது எப்படி இருக்கு? கோப்படல. நல்லா ஜெபிச்சு எனக்கு சாட்சி சொல்லிச்சு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அதனால சொன்ன மணியை பாருமா, இஸ்ரவேலை காக்கிறவ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால நல்லா ஜெபிங்க. நீங்கள் முதல்ல ஜெபத்தை ஏறிடுங்க. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நீங்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட நீங்கள் வளரணும். இல்லை வளரணுமா வேண்டாமா? எனக்கு எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்த தான் நடந்தேன். உண்மையில் கர்த்தர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். வாங்க, உனக்கு அங்கே வேலை, அவர் வேலை தான். நான் மனுஷனை பார்த்து ஊழியம் செய்யலை. எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும், எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிடுவேன். சொல்லாமல் இருக்க மாட்டேன். அநேக காரியத்தில் தேவனுக்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை கவனிங்க. பெரிய காரியங்கள் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே வேளையில் அதே சங்கீதத்தில் 7வது வசனம், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். மது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனே. நம்ம ஆண்டவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம், நீ மனுஷனை பார்க்காத, மனுஷிய பார்க்காத நபர், ஊழியக்காரியம் உனக்கு சுகம் கொடுக்கறது இல்லை. அவங்க மூல தேவனுடைய வார்த்தைகள் வருமானால் அந்த வார்த்தை நான் உன்னை பலப்படுத்தாத விசுவாசிக்கணும். அந்த ஊழியக்காரன் சொன்னால் நடக்கும், இந்த ஊழியக்காரன் சொன்னால் தான் நடக்கலை. உங்கள் ஊழியக்காரங்கள் உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு சொல்லுங்க, நல்லா விசுவாசிங்க, பயப்படாங்க. நீ விசுவாசத்தில் வளரக்கூடாதபடி சத்துரு அதிகமாக கிரியை செய்வான். முதல்ல வெளியே எங்கேருந்து வரமாட்டான், வீட்டுக்குள்ளே தான். உன் வீட்டார் தான் முதல்ல சத்துரு, அதுக்கப்புறம் தான் வெளியே பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறா. சங்கீதம் 68 10வது வசனம், உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். எப்படி? ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்தவர் கூட்டம் மிகுதி. இந்த ஆண்டவரை கேட்ட 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணீர், இழைத்து போன முதல் சுதந்திரத்தை திடப்படுத்தினி. நம்மை திடப்படுத்துகிறார். என் மருமகளுடைய காலேஜில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஏன் கேட்குறீங்க? நல்ல பிள்ளை, நல்ல படிப்பு உண்டு. ஆனாலும்
2 ஆமை இருக்கு. என்ன ஆமை சொல்லுவேன் உங்ககிட்ட? சொல்லுங்களேன் சத்தம்மா. 2 ஆமை. ஒரு ஆமை. 2வது ஆமை பொறாமை. எப்படி அதை நான் அவட்ட சொல்லுவேன், நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறது எப்படின்னா உன் போராட்டத்தில் உன் வயதில் இருக்கா வெளிப்படும். சும்மானாலும் வெளிப்படாது. வெளிப்படுமா வெளிப்படாதா? ஆண்டவரை கத்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியத்தில் பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறான். எப்போ போயிட்டு வரும்போது கேட்பேன், என்னம்மா இன்னைக்கு காலேஜில் ஏதாவது பிரச்சனை உண்டா? ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு கத்தர் போராட்டத்தை பிரச்சனை வச்சாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எதற்கு பார்க்கலாம். சங்கீதம் 89. கொம்பு உயரும், உன்னை என்னை அவர் உயர்த்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் என்னோடு இருக்கும் போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது. நல்லா சத்தமா பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும்போது பயம் இல்லையே, கவலை இல்லையே, பயம் இல்லையே, கவலை இல்லையே, பயம் இல்லையே. நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே, நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும்போது பயம் இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும்போது பயம் இல்லையே. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் விலகி பெயரலாம், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் விலகி பெயரலாம். உன்னோடு சமாதான உடன்படிக்கை செய்வதுடன் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி நின்றாரே. உன்னோடு சமாதான உடன்படிக்கை செய்த தேவன் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி நின்றாரே. கவலை இல்லையே, பயம் இல்லையே, கவலை இல்லையே, பயம் இல்லையே. நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே, நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும்போது பயம் இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும்போது பயம் இல்லையே. நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நில பேர்லாம். இன்னைக்கு மலை மாதிரி இருந்தவங்க, பர்வதம் மாதிரி இருந்தவங்க உன்னை விட்டு விலக போகலாம். கர்த்தர் ஒரு நாள் உன்னை என்னை கைவிட மாதிரி என்ன பாருங்க. கர்த்தர் ஒரு நாள் உன்னை என்னை விட்டு கைவிடாதவராக இருக்கிறார். அவர் உன்னோடு இருப்பார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நில பெயரலாம். உன்னோடு என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? சத்தமா சொல்லுங்க. உன்னோடு சமாதான உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்த தேவன் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர். பாருங்க, நான் 3 பேரை குறித்து உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த தயவு எப்படி வெளிப்பட்டது இப்பதான் செய்திக்கு வரோம். கொஞ்ச நேரம் தான். தானியேல் மத்தியிலே தேவனுடைய தயவு வெளிப்பட்டது. எதனாலே? எப்படி? அவன் தீர்மானம் பண்ணுகிறவனாயும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறான். அந்த தீர்மானம் என்ன? தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக்கொள்ள. 2வதாக அன்னாள் ஜபம். 3வதாக எஸ்தர், அதாவது கீழ்ப்படுதல், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டாள். 3 காரியம். ஓப்பன் ஒரு பைபிள் எடுத்துக்கிடுங்க. பைபிளை தரம்மா. பைபிளை கையில் வச்சு மூஞ்ச பார்க்காத. நீ பைபிளை தரந்தா உனக்கு நல்லது. நான் தான் சொல்கிறேன். நான் வாசிக்கும் போது கூட நீங்கள் வாசிங்க, அது உங்களுக்கு நல்லது. கரெக்டாக நாம மதிமைப்படட்டும். அந்த மாதிரி இன்னொன்று மினுக்குன்னு ஒரு செல்ஃபோன் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை போகிறா சபைக்கு. என்னன்னா எங்கம்மா போகிறேன்னா சர்ச்சுக்கு போகிறேன்.
பைபிள் எங்கன்னா எங்கே இருக்கு? என்னதில் இருக்கு? என்னதில் இருக்கு? செல்ஃபோனில் இருக்கு. ஏன்னா செல்ஃபோனுன்னா எங்கள் பாஸ்டே கொண்டு வராரு. நான் என்னத்துக்கு? வேதம் இருந்தால் உங்களை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எங்கே போகிறீங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க கேட்பாங்களா இல்லையா? சார் நான் கேளுங்களேன். நான் கையில் ஒரு சகோதரி வேதத்தை வைத்து இப்படி போகும்போது தான் தாழ்மை உங்களுக்கு சொல்லித்தரேன். செல்ஃபோன் இருக்கட்டும் வச்சுக்க, ஆனாலும் அது எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ தான். மற்ற காரியத்தை டோன்ட் யூஸ். அந்த வேளையில் அந்த பிள்ளை என்னை ஒரே ஒரு கேள்வி கேட்டால், உங்களை மாதிரி எனக்கு வேஷம் போட தெரியாது. இப்போ ஒரு பிள்ளை சாட்சி கொடுக்க வந்தா கையில் தான் என்ன இல்லை மற்ற வேத சாட்சி எதனால? ஜபத்தினால. எதனால? வேத வசனத்தினால. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கார். அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போ அந்த பிள்ளை கேட்டுச்சு, என்னை பார்த்துட்டு, ஏமா அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அசிங்கமாக இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் வருது இல்லம்மா, வருதா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா வஸ்திரத்தை பார்த்துக்கிடுங்க. கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்துகிறவங்க எப்படி வஸ்திரம் போடணுமோ அப்படி போடுங்க. தப்பாக நினைக்காதீங்க. என் மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் நாளைக்கு அது உங்களை உணர்த்தும். நான் ஒரு விவாகமான பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன். கத்தருக்கு மொய்மோண்டாகட்டும். அவளை நான் கதவை தட்டும்போது கத்தருக்கு மொய்மோண்டாகட்டும். இவ்வளோண்டு நிக்கர் போட்டுட்டு நிற்கிறான். ஃபாரினர் இல்லை, இந்தியாவில் உள்ள பிள்ளை தான். கண்டிக்கலை. அதை அந்த காரியத்தில் கவனம். நான் எல்லார் வீட்லையும் தருவேன். என் பேத்தியை கூட பார்த்து சொல்லுவேன், தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருப்பா, அப்படி போடாத பிள்ளைய தலையை கட்டு. எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவரை கேட்கட்டார். எதற்கு சொல்கிறேன்னா, அந்த பிள்ளை அவளை வஸ்திரத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் கேட்டேன் அந்த பிள்ளைய பார்த்துட்டு, எந்த காலேஜில் படிக்கிறேம்மா? நான் இங்கிலீஷில் கேட்டேன். அந்த பிள்ளை, நான் படிக்கலை, நான் பெங்களூரில் ஒரு இதில் மேனேஜராக இருக்கேன். சரிம்மா, இப்போ எங்கே போகிறேன்? நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகிறேன். தப்பாக நினைக்காதீங்க. கத்த நல்லவர். எங்கம்மா வேர் இஸ் யுவர் பைபிள்? ஒரே ஒரு கேள்வி கேட்டா, கத்த நல்லவர் இங்கே தான், புழல் பக்கத்தில் தான். உடனே அந்த டிரைவரை நான் பார்க்கல, ஆனாலும் கத்தருக்கு மோய் உண்டாகட்டும். சடன்னு பிரேக் போட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை, இந்தப்பில தா வண்டியை விட்டு கீழே இறங்கு. ஏன்? நான் காசு கொடுக்குறேன், இறங்கப்பில. அந்த அம்மா என்ன கேட்டாங்க உன்னை? என்ன பிள்ளை இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? உங்கள் புத்தகத்தை ஆம்பளை கெட்டு போ காரணமே பொம்பளையால் தான். முதல்ல உங்கள் வஸ்திரத்தை பத்திரமா பாதுகாத்துக்க. ரெண்டாவது அந்த அம்மா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? உன் பைப்பிள தானே கேட்டாங்க, உங்க மாதிரி வேஷமா? அந்த மாதிரி நான் வேஷமாக போடுறாங்கன்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவன் உண்டு. இங்கே ஆண்டவரை கத்தக்கு மொழிமொண்டாகட்டான். தானியல் 1 அதிகாரவங்க. தானியல்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத என்னன்னு கவனிக்கணும். தானியல் 1 அதிகாரத்தில் 8 இருந்து 8, 9 இந்த 2 வசனத்தை உண்மையில நான் கொஞ்சம் இவன் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் நல்லவர்கள். ஆனாலும் 8, 9 வசனத்தை பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், நல்லா ரீட் ப்ராப்பர்லி, நல்லா கவனிங்க, சிந்திங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இரண்டாவது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்கும்படி செய்தார். நீ ஜெபி யாற்ற அங்கே கத்தர்க்க மயமட்டாக சட்டம் வருகிறது. ஏன்னா அவங்க பலசாலியாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், லட்சணமாக இருக்கணும்னு. ஆனால் எதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த உபாசம் இருந்த நாட்களை 40 நாள் நான் எப்படி இருந்தேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
எப்படிம்மா இருந்த? எப்படி இருந்தேன்? நம்ம விசுவாசம் ஓய்ப்பு சந்தோஷம். அம்மா நீங்கள் பாசிங்க இருக்கும் போதே தெரியலன்னு. ஏன்னா கத்தா நம்மோடு இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பெரிய காரியங்கள் உனக்கு செய்வோம், நீ கவலைப்படாத. ஆண்டவர் பாதத்தில் போய், ஏன்னா நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்கள் இப்பொழுது எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறோம். நீ வைத்தாத சுமக்காத, அது சுமக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. வச்சிடு. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனுடைய மகிமையுடைய படம் தீட்டப்படுத்தலாகாதபடிக்கு என்ன செய்ய பிரதானி தலைமையிடத்தில் வேண்டிக் கொண்டா. நீ சொல்லிடாதா எங்களுக்கு வேண்டாம், இந்த ஆகாரம் வேண்டாம், அது ஆரம்பத்தில் இருக்கும், என்ன இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் பிரதானிகளுக்கும் பிரதானி தலைவனுடைய இறக்கம் கிடைத்தது நிமித்தமான காரியத்தில். அப்போ அவன் சொல்றான், கர்த்தருக்கும் பயமுண்டாகட்டும். ராஜா உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தேவ பிள்ளையர் அடிமை தாழ்மை சொல்றேன், நல்லா கவனிங்க. அவர் யாரு? அவர் நல்லா கவனிக்கணும். அவனை உட்கார சொல்லு, நல்லா உட்கார். அவனுக்கு என்ன தெரியுமா? தலையில இந்த முடி வச்சிருக்கானே, இந்த கிளவி பார்த்து என் முடி ஏதாவது சொல்லுவான்னு உண்டா? கிளவி என்ன சொல்றான்னு சொல்லுவான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நாம் துதிக்கணும். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் என்ன செய்தா? அவனுக்குள்ள ஒரு தீர்மானம், உனக்குள்ள ஒரு தீர்மானம் எடு. என்ன வரப்போகுது? இப்ப 2024 வரப்போதான்னு எத்தனை நாள் இருக்கு? நான் தாழ்மை சொல்லித்தரங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, எதா குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு எனக்கும் பயத்தின் ஆவியை தரல, வெள்ளமும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவியே தந்திருக்கிறான். அதைத்தான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி இல்லை, நம்மளை அப்படியே முடிச்ச கட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இருக்குங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நம்ம வசனத்தின்படி கையில் நடக்கணும், கையில் வேதத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வேத வசனம் நம்மோடு பேசும், பேசாமா பேசாதா? மனசாட்சி குத்தப்பட்டார்கள். அதன் நிமித்தமான காரியத்தில் கல்லறிய வந்த சின்ன பசங்க கூட யோவான் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க. ஆண்டவரை கர்த்தர் என்ன சொன்னார்னு தேவதாய் வெளிப்பட அவங்க மனசாட்சியில் குத்தப்பட்டதுனால கல்லை கீழே போட்டாங்க. ஆண்டவரை கர்த்தர், நானும் உன்னை ஆக்கணிக்குள்ள தீர்க்கலாம், நீ பாவம் செய்யாத. ஆண்டவர் வசனம் ஜெபம் எங்க இருக்கு? ஆண்டவரை கர்த்தரை பாரு, பெரிய காரியங்கள் கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம், அதனாலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். உனக்குள்ளே ஒரு தீர்மானம் வரணும். இதனால வாயினால சொற்களின் மிகுதியா சொல்லுங்க, சொற்களின் மிகுதியா பாவம் இல்லாமல் போகாது. கர்த்தர் நல்லவர். 2வது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஜபம். இந்த ஜபத்தினால அவளுக்கு என்ன உண்டாயிட்டு? சமாதானம் உண்டாயிட்டு. நீ ஜபிக்கிறியா? உன் ஜபம் எங்க? எனக்கு நிறைய வீட்டில எல்லாம் குடும்ப ஜபம் கிடையாதுங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது அவன் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். பின்பு செய்தாள். அப்புறம் அவள் துக்கமா இருக்கவில்லை. அதற்கு பிறகு நன்மை அவள் பெற்றுக்கொண்டாள், சந்ததியை திரளாக்குகிறார். ஆண்டவருக்கு கர்த்தர் நன்மையான செய்தார் என்று சொல்லணும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு முன்பாக அவர் துக்கப்படுத்தப்படுகிறார், பிள்ளை இல்லைன்னு. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் அதை தருவார். அதை அவர் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கணும், வேண்டான்னு சொல்லக்கூடாது. எனக்கு அநேக முறைகள் இருக்கு, அப்படி இல்லை, தரும்போது வாங்கிக்கணும். பெரிய காரியங்கள் தேவனை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கணும். இந்த சமாதானத்தோடு போனால் அதுக்கு முன்னால் அவளுக்குள்ள சமாதானம் இல்லை.
அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்க. ஆண்டவரை கர்த்தர் 11வது வசனம் 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருடைய உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு வந்து ஒப்பு கொடுப்பேன். அவன் மேல் சவரன் கத்தி படுவதில் என்று பொருந்தனை பண்ணினார். அதனால இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். தங்கங்களே, வைரங்களே, கீழே உட்காருங்க. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாக்காரனும் அரசியல்வாதி தான் சபைக்குள்ள இருக்கான். பார்க்குறீங்களா? தலையா அன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் நஸ்ரேன் விரதம் இருந்தான். ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். இன்னைக்கு எப்படி இருக்கு உங்கள் தலைமுடிகளை நீங்களே பாருங்க. முன்னால் பேய் வெட்டுவேன், அப்போ அந்த தலைமுடியை தான் பிடிச்சிக்குவேன். ஏன்னா கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். இன்னைக்கு இந்த பிள்ளைங்க தலைமுடியை பாருங்க. ஆண்டவரை கர்த்தர் இவன் அங்கே கர்த்தருக்கு மொண்டாட்டம் பொருந்தனை பண்ணுனா அந்த பொருந்தனை படி செய்தால் தேவனுக்கு கர்த்தர் சாமியில் தேவ சமுத்திரம் வளர்ந்தான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான். அதோடு மட்டுமில்ல, ஆண்டவரை கர்த்தர் அந்த சின்ன வயசுல தேவனுடைய சத்தத்தை கேட்டானா இல்லையா? சாமியில கூப்பிட்டாரா இல்லையா? சாமியில என்று போவது ரகசியத்தை சொல்கிறவரா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லுங்க. உட்காந்து அதிகமாக டிவியில் உட்கார விடாங்க. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் இருக்கட்டும். அதிகமாக ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். 12வது வசனம் 1 சாமுவேல் 1:12. அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பா பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். ஆனால் தன் இருதயத்தில் பேசினாள். அவள் உதடுகள் மாத்திர அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. அதனாலே அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. ஊழியக்காரன் நினைவு எப்படி இருக்குது? பரிசுத்தல்ல. அவள் குடித்திருக்கா வெறித்திருக்கான்னு அவளே நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பா, உன் குடியை உன்னை விட்டு விளக்க என்றார். அதற்கு அந்நாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ளவளேலோயா. ஆண்டவரை கர்த்தர் உன் கதறலுக்கு உன் அழுகுக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலோயா. கண்ணீரையா என் கர்த்தரின் பாதத்தில் ஊற்றினையா. கண்ணீரையா மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ என் உள்ளத்தை காண்கின்றவன். நல்ல உணர்வு முகத்தை பார்க்கின்றான், நீரோ என் உள்ளத்தை காண்கின்றவன். உள்ளத்தின் ஆழத்தின் குமரலை உன்னதரே உந்தன் சேவை கேட்கும். உள்ளத்தின் ஆழத்தின் குமரலை உன்னதரே உந்தன் சேவை கேட்கும். கண்ணீரையா என் கர்த்தரின் பாதத்தில் ஊற்றினையா. கண்ணீரையா. கண்ணீர் அவர் தான் பதில் தருவார். எங்க இருக்கார்? உள்ளத்தின் ஆழத்தின் குமரல். நம்ம ஆண்டவர் எங்க இருக்கார்? எங்க இருக்காருமா? அல்லேலூயா. எங்க இருக்காரு? உணர்ந்து சொல்லுங்க. உனக்குள்ள ரைட். அருமையான மகன் மேரி வீட்டுக்கார் இங்க இருக்காருன்னு அழகா கட்டுறாரு. எங்க இருக்காரு? உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவ பெரியவர், உலகத்தை ஜெயிக்கிறவர், ஜெயிக்க வைக்கிறவா, பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவா, நீ கேட்டதை கேட்க மறந்த தருகிறவரா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களுக்கு கர்த்தராகி தேவன் செய்கிறவரா இருக்கிறார். ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவள் சொன்ன உடனே கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அது 16 படி அடியாளை பெரியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்ப பண்ணினேன் என்றாள். அதற்கு தான் நீ சமாதானத்தோடு போ. நீ யாரிடம் கேட்டா? இஸ்ரவேலின் தேவன் யாக்கோபு எத்தன். அதற்கு பிறகு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். தேவனோடு போராடினான். இன்னைக்கு போராடுகிற அவன் பிள்ளைக்கா
உன் மகளுக்கா, உன் குடும்பத்துக்கா, உன் ஆண்டவருக்கு கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய 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 காரியங்களை செய்கிறவா. நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு 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 யாரு பயப்படாத உன் கதருக்கு பதில் வரும், உன் கண்ணீருக்கு பதில் வரும். நீ கேட்டதை கேட்க மறந்து தருவா. நான் உண்மை இல்லைங்க, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இவ்வளோ பேர் அவங்க விலையேறப்பட்ட ரட்சிப்பு நம்ம கிடைக்குன்னு சிந்திக்கலாம். பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம், பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம். பணத்தினால பரலோகம் சேர்வாயா? ஊசியின் காதில் என்ன அழகா சொல்ற, ஒட்டக நுழையாமலாமா? ஐஸ்வர்யமா தேவனுடைய ராட்சத்தில் புகுவதில்லை. தேவனை பாரு, அங்கே லஞ்சம் வாங்க மாட்டார். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, அவருடைய வசனத்தின்படி நடக்கத்தான் தேவனை கட்ட செய்கிறவராக இருக்கிறார். கட்ட நல்லவ. அவருடைய ஜபம் சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டெழுதுவாராக, செய்து முடித்திருவார். அடுத்தபடியாக பார்ப்பீங்கன்னா கடைசியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் 2 அதிகாரம் 9-10. அந்த பெண் அவர் பார்வைக்கு நன்றா இருந்ததுனால அவளுக்கு அவன் கண்களை தயவு கிடைத்த ஆதலால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவளை அவளுக்கு தேவையானவர்களையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்தில் சிறந்த ஒரு இடத்துல, நல்லா கவனிக்கும், கன்னி மடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவள் தாதிகளையும் வைத்தான். யார் இவன்? ஆகாஸ்வே ராஜா மத்தியிலே கத்தரங்கி கிரியை செய்கிறவதா இருக்கிறா. இவள் யார்? மொர்தெகாயுடைய சகோதர மகள். எங்கே இருக்கிறான்? அங்கே அவங்க அப்பா கிட்ட இருந்தா அவர் சொன்னபடி நடந்தா செய்தா. அவங்க சித்தப்பா என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்தார். எதையுமே மறக்கலை. நான் இன்னைக்கு நினச்சி பார்ப்பேன் எங்கள் அப்பாவை. நான் பெத்தா தாப்பான்னு கூட அப்பன்னு சொன்னதில்லை, எங்கள் அப்பாவை தான். ஆண்டவரை கர்த்தர் அவர் என்ன சொல்கிறார் அதன்படி அதே மாதிரி என் டாக்டர் கூட ஆல்சோ. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம ஆண்டவரை கர்த்தர் உனக்கு எனக்கு எது நல்லதுன்னு அறிந்திருக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஆனால் இவன் என்ன சொன்னால், நான் வசதி தள்ளப்பட்டால் எதனால்? அழகு, அந்தஸ்து, பணம், அதை கொண்டு குப்பையில் போடு. பணம் வேண்டாமா? பணம் வேணும், வேண்டாம்னு இல்லை, ஆனாலும் தருவார், அழகாக அருமையாக தருவார். அவருடைய நேசக்காரன் ஒன்று என்னை தாங்கி உங்களை என்னை தள்ளாட ஒட்டாதுபடிக்கு பாதுகாக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஏன்னா கர்த்தர் நல்லவர். அந்த 10வது வசனம் எஸ்தர் 2 அதிகாரம் 10 பாருங்க. எஸ்தர் என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். ஏன்னா நீ அரண்மனையில் இருக்க, எங்கே இருக்க? ராஜாவுக்கும் மனவாட்டியாக இருக்க. இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ராஜாவுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? நம்ம கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? ஆண்டவரை கேட்டால் யூத ஜனங்களுக்கு அவள் உபாசிக்கிறாள், ஜெபிக்கிறாள். யூத ஜனங்களுக்கு விரோதமான காரியம் யாரால? சத்துருவாள். யாரால்? அந்த மொர்தெகாய் ஆண்டவருடைய அரண்மனை வாசலில் அவன் உட்கார்ந்து இருக்கிறது கண்டு விவரம் சொன்னால் நேராகும். அதனால் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறது கண்டு இவனை மதிக்கலை. யாரா? அந்த ஆமானை மதிக்கலை. எனக்கு நிறையா இருக்குங்க. ஆனாலும் அவருக்கு கோபம் வந்துருச்சு. நேரம் வந்தால் ராஜா கிட்ட சொன்னால் யூத குலத்தெல்லாம் தள்ளுங்கணும். அவங்களுக்காக அங்கே பொல்லாப்பான காரியங்கள் உருவாக்குறதா இருக்கிறது. நல்ல வேதம் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுங்க. குறி சொல்கிறல்ல, சொந்து பார்க்காதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு தேவனுக்குள்ளே இருக்கீங்க. யாருக்கிட்டும் போராட்டம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் திடங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னேன்.
உலகத்தை ஜெயித்த தேவன் தான் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறா. பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அடைச்சத்தை காணப்படுகிற தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுன்னு சொல்லுக்கிறதாங்க. ஏன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த நாளில். ஏன்னா முதல்ல இங்கே பாரு அங்கே பார்க்காத, கவனிங்க. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். தேவ தயவு வெளிப்படும், தேவ கிருபை பெருகும், தேவ வல்லமை வெளிப்படும், தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அம்மானுடைய காரியத்தை பார்க்கும்போது எழும்பதுனால ராஜா கிட்ட போய் யூத ஜனங்கள், அவனுக்கு தெரியுது ஜனங்கள், அது நிமித்தமான காரியத்தில் இந்த மொர்தகாய் அவன் யூதன் என்று தெரியும். வாசற்படியில் இருக்க. ஆனால் ராஜாவுக்கு மொர்தகாயை பற்றி தெரியும். உன் ஜெபத்தை கேட்கிறவருக்கு உன்னை பற்றி நன்றாய் தெரியும். அவர்கிட்ட கோழி வைக்க முடியாது, அவர்கிட்ட பொல்லாப்பான காரியங்களை வைக்க முடியாது. உன் ஆண்டவரை கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், கேட்கிறார், இருக்காரா இல்லையா? எஸ் அண்ணா, எஸ். வேதத்தில் வாசிக்கலாம். ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். என் ஆயுத ஜனங்களுக்கு விரோதமாக. அப்போ என்ன பண்ணுகிறார்? ராஜா எஸ்தரை அழைக்கல. எஸ்தரை ராஜா அழைச்சால்தான் அங்கே போக முடியும், இல்லைன்னா யாராக இருந்தாலும் அவங்கள கொன்னுடுவாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆகாசுவர் கர்த்தருக்கு மகிமுண்டாக ராஜா மட்டுமல்ல, ஆமாம் என்ன செஞ்சான்? இன்றைக்கு நீ உனக்கு எனக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் பயப்படாத ஆண்டவர் இருப்பார். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு தூக்கு மரம், ஏன்னா அவன் துடிச்சு செத்து போகிறத நான் பார்க்கணுன்னு. இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. தேவப்பிள்ளையே ஒன்று ஆண்டவரை மட்டும் பார். இந்த வேதம் சும்மா இல்லை. வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் உள்ள இருக்கு, ஆதியில் தேவன் வார்த்தையாக இருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு தந்திருக்காரா யாக்கோவுக்கு. யாராக இருந்தாலும் பயப்படாது. அதே வேளையில் நீங்கள் உண்மையாக இருந்து தேவ வசனத்தின்படி நடந்து தான், இல்லைன்னா உங்களை என்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறான். ஏன்னா கர்த்தருக்கு மகிமையாகட்டும். என்ன சொன்னால் நீ வேறு எதுவும் சொல்லக்கூடாது, உன் குலத்தையோ எதையும் சொல்லக்கூடாது. அவள் என்ன கற்பித்தானோ அப்படியே செய்தாள். அதற்கு பிறகு பாருங்க, கர்த்தருக்கு மகிமையாகட்டும். இவள் போகிறாள். அதாவது எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் ராஜா கர்த்தருக்கு மகிமையாகட்டும் அங்கே செங்கோலை நீட்டுகிறவனாக இருக்கிறார். இவள் தொடுகிறாள். அதில் தொடுகும்போது என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உருந்து வச்சுருக்கேன். யாரும் கூப்பிடலை. யார் கூப்பிட்டுருக்கேன்னா ராஜாவையும் ஆமானையும், வேற யாரையும் கூப்பிடலை. கர்த்தர் நல்லவர், அவனை உயர்த்துறாரு. அவன் கூட அப்படி இப்படின்னு எதையும் பார்க்காத கர்த்தர். அங்கே நடந்த காரியம் அவனுக்கு என்னடா, அடாடா நான் கரெக்டாக திட்டம் போட்டால் இவனை தீர்த்து கட்டிடுவேன். ஜீவனை கொடுப்பது எடுப்பது யார் கையில்? யார் கையிலம்மா? யார் கையில்? உன் ஆண்டவருடைய கையில். நடக்கிற காரியம் நடந்தது என்ன? கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் கொம்மின் அருவியாக கத்துறவா. அநேகரோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்கிறான். மேபி கம்மியா கத்துறவா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அங்கே வசி தள்ளப்பட்டால் அதுக்கு பிறகு அங்கே பார்க்கின்ற வேளையில் கர்த்தருடைய இறக்கம் அங்கே வெளிப்பட்டது நிமித்தமான காரியத்தில் அதிசயத்தை காணப்படுகிறா. அங்கே எஸ்தர் ராஜாத்தியோட காரியம் வந்தாள். முதல் நாள் விருந்து, 2வது நாள். ஆனாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனமாக கவனிங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அதாவது இதை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா பாருங்க, அந்த 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் அவளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. யாருக்கு? மொர்தகாய்க்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. மொர்தகாய்க்கு இல்லை, ஆமானுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனாலும் 16, நான் எஸ்தர் 4:16, நீர் போய் சுசானில் இருக்கிற யூதரெல்லாம் குடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புத்தியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரை உபவாசம் பண்ணுவோம்.
இவ்விதமாய் சட்டத்தை மீறி. ஏன் சட்டத்தை மீறினா? ராதா என்னை கூப்பிடல, ராதா எனக்கு சொல்லல. அப்படி சொல்லாம போனா கொன்னுடுவாங்க. ராதாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. நடந்த காரியம் அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த காரியம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவன். முதல் நாள் போனால் கர்த்தர் நாமத்துக்கு வைக்கமாட்டாகட்டும், ஒன்றும் நடக்கலை. எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், அப்பொழுது அவன் மனைவியாக சீரேசா அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க, எங்கேருந்து ஆலோசனை வருது? ஆண்டவரை கட்ட பாருங்க. அப்பொழுது அவன் மனைவியாக சீரேசா அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாய்க்கு தூக்கு போடும்படி நாளை தினம், இன்னைக்கல்ல இன்னைக்கு போட்டுட்ட நாளை பாரு, நாளை தினம் நீ ராதாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமா ராதாவோடு கூட விருந்து வீட்டுக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதுனால தூக்கு மரத்தை செய்தான். அவன் வெட்டின குழியில் அவன் தான் விழுந்தான். அதை ஆழமாக வெட்டான். நீ பயப்படா, நீதியின்படி நாடா, ஆண்டவர் வசனத்தின்படி நாடா. போராட்டம் உண்டாக, பிரச்சனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில நில்லு. அவமானப்படுவாய், நிந்திக்கப்படுவாய், தூஷிக்கப்படுவாய், அப்பமா எண்ணப்படுவாய். ஆனாலும் அல்லேலூயா, அப்பமா எண்ணப்பட்டே நான் சட்டையும் செய்யப்பட்டே, ஆகதென்று தள்ளப்பட்ட ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே, என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன், என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன் உன்னை இருக்கிறார் என்னோடு என்று. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டேன், நான் அசட்டையும் செய்யப்பட்டேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறார். அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனுக்கு கர்த்தர். மறுநாள் காலையில் நீங்கள் 2வது நாளில் தான் போகணும். முதல் நாள் நடந்தது இது. சீரேசி சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கு போய் தூக்க மரத்தை வச்சுட்டான். தூக்க மரத்தை போட்டுட்டு நேராக ராதா கிட்ட போகணும் மறுநாள் காலையில். அதுக்கு முன்னால் நடந்தது என்னன்னா, நீ செய்த நன்மைகள், நீ உன் ஆண்டவர் மத்தியில் எத்தனை எத்தனை நெருங்கி ஜீவிக்கிறாயோ அதன் பலனை கர்த்தர் உனக்கு தருவா. நீ பயப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை மறக்கல, கர்த்தர் உன்னை மறந்து போகல, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறா. அது என்ன நினைவு? உன்னை என்ன உயர்த்த, உன்னை உன்னோடு இருக்கிறத வெளிப்படுத்த. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றா. ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் அங்கே செய்கிறவராக இருக்கிறார். அந்த ராத்திரியில், ஏன்னா ஆரம்ப நாட்களில் இந்த மொர்தெகாயை கொண்டு ஒரு காரியம் ராஜாவுக்கு நடந்தது. அவனுக்கு விரோதமான காரியங்கள் அந்த நாட்களில் நடந்து ராஜா காக்கப்பட்டான். உன் ஜபத்துக்கு பதில் உண்டு. உன் ஜபத்தை கேட்கிற உன் நடுவில் இருக்கிறா. நடக்கட்டும், 1000 10,000 பேர் எழும்பட்டும். ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவர். யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று காண எகிப்தியனே என்றுமே காணா, கர்த்தர்தானே உங்களுக்கு ஆயுத்தங்கள் செய்வார். இன்று காண எகிப்தியனே, கர்த்தர்தானே உங்களுக்கு ஆயுத்தங்கள் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ யுத்தம் பண்ண வேண்டாம். உன் ஜபம் அங்கே பலம் உள்ளது. ஆண்டவரை கேட்கட்டார் மகிமையான காரியங்களை செய்வா. நீ போய் வழக்காடாத. நீ நீ அக்கத்தீர வைக்கப்படுத்தாத தேவன். அநேகர் வேதனைக்குள்ள இருக்கிறீர்கள். ஆம் கேவி அக்கத்தீர உங்களை வெக்கப்படுத்த நினைக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள். உங்கள் கண்கள் அதை காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவா உங்களை என்னை பலப்படுத்துகிறா, உங்களை என்னை தைரியப்படுத்துகிறா. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. பெரிய காரியங்களை கத்த செய்கிறான். அது நிமித்தமான காரியத்தில் ராதா பார்த்தார், காலமான வருத்தமாக ஆகாச வேறு இருக்காங்க கட்ட நிலவ. இங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அன்று ராத்திரியில் 6வது அதிகாரம் நித்திரை வராதபடியினால கால வர்த்தமான புஸ்தகங்கள் எழுதியிருக்க நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமுத்திரம் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலரில் ராஜாவில் 2 பிரதானிகள் பிக்தான், அதாவது அவங்க மேலே கை போட நினைச்சாங்க. அது ராஜாவுக்கு யார் தெரிவித்தார்னா கட்ட நல்லவர். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய் கனமும் மேன்மை செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜா செவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்று செய்யப்பட பயப்படாத, உன் தேவனுடைய கரத்திலிருந்து வரணும், உன் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட நீங்களே நானும். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்டார், ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அந்த டைம்ல தான் உள்ள வரான். யாரவன்? ஆமாம், வரான். வந்த உன்னை பாருங்க. ஆனாலும் பாருங்க, கத்த நல்லவர். மனுஷனுக்கு தோன்றுற வழியில் இதெல்லாம் உண்மைங்க. நான் இந்த செய்தி கொடுக்கணும்னு நினைக்கல. நான் கடந்த நாளையில் தான் இதை எடுக்க எனக்கு உதவி செய்தான். நம்ம ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கு. தேவ தயவு வெளிப்படும், தேவ கிருபை வெளிப்படும். அங்கே நடந்த காரிய ராஜாவினுக்கு கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? உடனே இவன் என்ன செய்கிறான் பாருங்க. ராஜாவின் ஊழியக்காரன் 5வது வசனம், ராஜாவின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார். ராஜா அவனே உள்ளே வரட்டும் என்றார். அப்பொழுது உள்ளே வந்தபோது எல்லாரும் ஓப்பன் யுவர் பைபிள். எல்லாரும் என் மூஞ்ச பார்க்காதீங்க, உங்க பைபிளை பாருங்க. ஆண்டவன் ஆமான் முற்றத்தில் நிற்கிறான். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றார். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். யார்கிட்ட கேட்டான்? ஆமான். யார் அவன்? மொர்தெகாய்க்கு விரோதம் எழும்பினவன். யார் அவன்? யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினவன். அதற்கு ஆமான் என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து அன்னைக்கு நடந்த சம்பவம். ஏன்னா நேற்று ராஜாத்தி வீட்டுக்கு போனேன், இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதனால ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டியது என்னவென்றா, ராஜா நல்லா பாருங்க, உடுத்தி கொள்கிற ராஜா வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிப்பிக்கப்பட ராஜ முடியும் கொண்டு வரணும். ராஜாவாகணும், ராஜாவா ஆயிடணும், கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து கத்தருக்கு முகம் உண்டாகட்டும். கத்த நல்லவன். கொண்டு வந்து குதிரை மேலே ஏற்றி என்னவா அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருவனாக கையில் இருக்க வேண்டும், கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக சொல்ல வேண்டும். கொண்டு போனோம், முன்னால் சொல்லிகிட்டே போனோம். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு சொல்கிறாங்களா, கொரோனா ஊற்றி போட போகிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா வியாதிகள் பரவுகிற காலம், ஜாக்கிரதையாக இருங்க. ஆகார காரியத்தில் கூட கவனம். பெரிய காரியங்கள் கட்டாராகி தேவன் நமக்கு செய்கிறவரார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் நினைத்தான், யார் கனம் பண்ணுவான்? மொர்தெகாய் ராஜா அரண்மனை வாசற்படியில் காத்திருக்கான். ஆனால் இன்றைக்கு சொல்கிறார், தேவ பிள்ளைய உன் ஜபம் கேட்கப்படலான்னு நினைக்காத. உன் ஜபத்துக்கு பரிசு தருகிற சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற உனக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா வாட் மீனிங்? எல்லா நன்மைகளையும் கத்த தருவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உழவல்ல அரபியா கத்துற அரவா கத்துறவா பெரிய காரியங்கள் கத்த செய்கிறவராக இருக்கணும். அப்போ என்ன சொன்னார்னா, ஆமான் அங்கே வா, நான் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி, அது எப்படி சீக்கிரம் சீக்கிரமாய் நீ சொன்னபடி அதாவது சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் எங்கே இருக்கிறான்?
ராஜாவின் ராஜா அரண்மனை வாசல் உட்கார்ந்திருக்க யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமா செய். நீ வெக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டான். அவன் எங்க இருக்கான்? வாசற்படியில் காத்து இருக்கிறான். ஏன்? எதுக்காக? ராஜாவுக்கு பாதுகாப்பாக. இன்றைக்கு நீ தேவனுக்குள்ளே உண்மையோடு உத்தமத்தோடு நீ கடந்து வரும்போது நீ பயப்படாது. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு திடப்படுத்துகிற வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னன்னா, நீ சொன்னபடி எல்லாவற்றையும் செய், தவறாதபடி பார்த்துக்க. சொன்ன சேனை நீ போகணும். ராஜா அரண்மனையில் இருக்க மொர்தெகாய் கூப்பிடணும். ராஜா வஸ்திரம் குதிரை மேலே வைக்கணும். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் பாருங்க. 11 அப்படி ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரை மேலே ஏற்றி காவிரி நகர வீதியிலே உலாவும்படி செய்து கடைசியா பாருங்க, இன்னைக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல, அதன்படி நடக்கிறாங்கல்ல, அதை பத்தி கவலையே படாத. உங்களுக்கு சொல்லி தருவேன். எங்க விதிக்காக நான் தாழ்மை சொல்றேன். அவளுக்கு வேலையில் ரொம்ப போராட்டம் உண்டு. எல்லா காரியத்திலும் நீட் அண்ட் கிளீன். ஐ நோ வெரி வெல். பட் அவருடைய காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா கட்ட நிலவ வராம கட்ட நிலவ இல்லை. ஒருத்தி யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க. அவ கிரியே வித்தியாசம். அவ ஒரு சாட்சி இல்லாதவா. ஆனாலும் அங்கே கிரியை நடக்க. ஆனாலும் நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும், நம்ம தேவனை தான் பார்க்கணும், நம்ம ஜெபிக்கத்தான் செய்யணும். அந்த ஜபத்தை நிமித்தம் உணர செய்யலாம். அந்த ஜபத்தை நிமித்தம் ஆண்டவர் கிரியை செய்வார். நடந்த காரியம் கட்ட நிலவ. கண்ணை விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று யார்கிட்ட சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும். யார? மொர்தெகாய் கொண்டு. 12வது வசனம் பாருங்க. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானவன் தான் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அங்கே நடந்தது ஆலோசனை கொடுத்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆமா தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக்கி சீரேசுக்கும் தன் சிநேகிதரை எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரன் அவன் மனைவியாக்கி சீரேசு அவளை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். எல்லாம் வாசிங்க. தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதா குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முகந்து ஒரு யாக்கபரவலாரவா உரபலாறு வியாக்கபரவலவா வெக்கப்படுத்தா தேவன் நம்மோடு பேசுகிறான். அவன் யூத குலத்தானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். ஆண்டவரை கேட்டார். அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ராஜா அவன் பிரதானி வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு ஆமானி கொண்டு போனான். ஆனால் யாரு போட்டா? அதை 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ண தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கரவன் தேவனுக்கு கர்த்தருக்கு கோபம் வருமா வராதா? ஆண்டவரை கெத்தா நீ நீதியின்படி நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நமக்கு பெரிய காரியங்களை கத்த செய்வார், அதிசயத்தை காண பண்ணுவார். ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் அவளை எப்படின்னா அவளுடைய ரட்சிப்பின் வசனம் முதல்ல பார்த்தோம். அதை தீர்மானம் பரிசுத்தம், 2வது ஜெபம், 3வதாக ஆண்டவரை கர்த்தர் நமக்கு சொன்னது என்னன்னா அவளுடைய கீழ்ப்படுதல் ரட்சிப்பின் வசனம். எல்லா காரியத்திலும் கீழ்ப்பட ஒன்றும் சொல்லக்கூடாது. மொர்தெகாய் சொன்னால் நீ அரண்மனையில் இருக்க வரைக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒன்று இதை சொல்லாத. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் அதிகமாய் பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கடைசியாக 35வது வசனம். எந்த ஜாதி ஆனாலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற காரியம். ஆண்டவரை கர்த்தர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்போஸ்தலன் பவுல் பெரிய காரியங்களே கர்த்தர் தேவன் நமக்கு செய்கிறவரார். ஒருபோதும் விலகாத கிருபை வெளிப்படும். அதிசயத்தை இது அப்போஸ்தலர் நடவடிக்கை. இதில் அவ்வளோ இல்லை, கொர்நேலியும் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கு. கண்களை மூடுவோமா? நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஆண்டவரை கர்த்தர் தயவுள்ள தேவன், தாங்குகிற தேவன்,
ஏந்துகிற தேவன், எல்லா தீங்கு கவலைக்கு காக்கிற தேவனாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாய் திறக்க மாட்டேங்கிங்களே. அல்லேலூயா. பெரிய காரியங்களே. மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உந்தன் ஜெயம் எங்கே. மரணமே உந்தன், பாதாளமே பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா, மரித்து உயிர்த்தவர் உரைக்கின்றார். உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிறார், மரணம் அல்லவா, மரித்து உயிர்த்தவர் உரைக்கிறார். மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே பாவம் செய்திட பயந்திட வேண்டும், பரிகாரி காண்கிறா நடுங்கிட வேண்டும். பாவம் செய்திட பயந்திட வேண்டும், பரிகாரி காண்கின்ற நடுங்கிட வேண்டும். பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைந்திட வேண்டும், பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைந்திட வேண்டும். பரலோக ராஜ்யத்தை பற்றிட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பற்றிட வேண்டும். மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உந்தன் ஜெயம் எங்கே. மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. வேதத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும், வசனத்தை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். வேதத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும், வசனத்தை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். சொன்னிடாய் எப்பொழுதும் ஜெபித்திட வேண்டும், சொன்னிடாய் எப்பொழுதும் ஜெபித்திட வேண்டும். சோதனைக்காரனை விரட்டிட வேண்டும், சோதனைக்காரனை விரட்டிட வேண்டும். மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உந்தன் ஜெயம் எங்கே. மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உந்தன் ஜெயம் எங்கே. நீதியின் மேல் நீதி செய்திட வேண்டும், நிச்சயம் முடிவு உண்டு நம்பிட வேண்டும். நீதி மேல் நீதி செய்திட வேண்டும், நிச்சயம் முடிவு உண்டு நம்பிட வேண்டும். சிலுவையின் உபதேசத்தில் வளர்ந்திட, சிலுவையின் உபதேசத்தில் வளர்ந்திட வேண்டும். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றிட வேண்டும், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றிட வேண்டும். மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உந்தன் ஜெயம் எங்கே. மரணமே உந்தன் கூரங்கே, பாதாளமே உந்தன் ஜெயம் எங்கே. தீமைக்கு நன்மைகள் செய்திட வேண்டும், நன்மைகளை எப்பொழுதும் துதித்திட வேண்டும். தீமைக்கு நன்மை செய்திட வேண்டும், நன்றியோடு எப்பொழுதும் துதித்திட வேண்டும். நல்லவரின் சுவை நோக்கிட வேண்டாமே, இயேசுவை நோக்கிட வேண்டும். கிருபையால் நம்மை சொல்லிடுவாரே, கிருபையால் நம்மை சொல்லிடுவாரே.
ஆண்டவருக்கு கத்த அந்த விலையேறு பெற்ற ரட்சிப்பை தந்தார். எப்படி தந்தார்? எந்த வழியில தந்தார்? எந்த பாத வழியா வந்தது? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையாற்ற இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனை வருது, ஆண்டவரை கத்த தண்டனை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறத நன்றாக கவனிங்க. தயவை பெற்று இருக்கிறோம். அதனாலே நமக்கு ஆண்டவரை கத்தார் கொம்பு உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கு, நம்மை உயர்த்துவா. ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நாம் பார்க்கணும். தானியேல் அவனை சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவன். இன்றைக்கு பாவ சிறையிலிருந்து விடுவித்ததே உனக்கு கத்தார் உங்களை என்னை பெரிய காரியங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பரிசுத்த அவசியம். இரண்டாவதாக மேவி அக்கத்தருவ ஜபம் அவசியம். மூன்றாவதாக ஆண்டவரை கத்த கீழ்ப்படுதல் ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ஜாதியானங்களுக்காக ஜெபிக்கணும். அவனுக்கு இவனுக்கெல்லாம் ஏன் ஜெபிக்கணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை என்னை காண்கிறவராக இருக்கிறார். ஓகே அக்கத்தர உற்சாகமான ஆவி தந்த தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை என்னை உள்ளங்கையில் வரைந்தவர். நான் அந்த கண்ட மாதத்தில் இந்த மாதம் 1ஆம் தேதியில் அந்த பிடிக்கிற வேளையில் ஆண்டவருடைய கரம் தீத்து என்று எழுதி காண்பித்தார். தேவனக்கே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். அவர் கிருபை இறக்க வெளிப்படும். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்களை அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ளவர். எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டோம் என்று நாங்கள் எல்லாரும் சாட்சியில் எங்களை கனப்படுத்தி சூத்திரம் கவி அக்கத்தருவேன் சமூகத்தில் வந்து உன்னை நான் விரும்பி ஆக்குவேன். அனுப்பதில்லை நீ விசுவாசி. ஆண்டவர் உன்னோடு இடைவிட்டிருக்கிற அவன் இருதயத்தில் பாரத்தை வைக்காது. அந்நிய எண்ணங்கள் கூடாது உடாய்த்து போகாதே. நீ பயப்பட வேலை காரித்த நன்மை. தேவன் சொன்ன வார்த்தை நீ சென்று நிறைவேறும். தாமதித்தாலும் காத்து தாமதிப்பதில் மழை பெரிய காரியங்கள் கத்த செய்கிறா. துணையாக இருக்கிற தேவன் தூரத்தை நன்மை கொண்டு வருவேன். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னை அதிசயத்தை காணப்படுவேன். ஆவி அக்கத்தேறவா சந்தரவா ஏக்கத்தோடு பெருமைச்சோடு வந்த மகளை தீங்கிலிருந்து விடுவித்து உனக்கு நன்மை தருவேன். நாளை குறித்து பயப்படாதே. பெரிய காரியங்கள் செய்ய உனக்கு முன்னே போவேன். கொணலான சபையாகும் என் மகளே உன் சாத்திரு கழுவக்கப்பட்ட உனக்கு முன்பாக தலை குனிந்து ஓடுவதை நீ காண்பார். அந்நிய கண்களில் உன் சொந்த கண்கள் காணு என எங்களை தாழ்த்துகிற வழி நடத்தாங்க. ஏசன் ரத்தம் ஜெய ஏசன் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே. கர்த்தரை நாம் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சற்று எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்தலாம். சற்று எழும்பி நின்று சிந்தித்து பாரு, நல்லா சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளையே சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளை சிந்தித்து பாரு. சிந்தித்து பாரு, நல்லா சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளை சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளையே சிந்தித்து பாரு. வீணான எண்ணங்கள் உனக்குள்ளே வேண்டாம். வீணான சிந்தைகள் உனக்குள்ளே வேண்டாம். வீணான எண்ணங்கள் உனக்குள்ளே வேண்டாம். வீணான சிந்தைகள் உனக்குள்ளே வேண்டாம். தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளை சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளை சிந்தித்து பாரு. சிந்தித்து பாரு, நல்லா சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளை சிந்தித்து பாரு. உன் தேவன் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த வழிகளை சிந்தித்து பாரு. கடந்த கால
காத்தாரே என்னில் அடங்க நன்மைகளை உனக்கு அவர் செய்தாரே நமக்கு அவர் செய்தாரே கடந்த காலம் எல்லாமே கண்மணி போல் காத்தாரே கண்மணி போல் காத்தாரே என்னில் அடங்க நன்மைகளை உனக்கு அவர் செய்தாரே நமக்கு அவர் செய்தாரே வீணான எண்ணங்கள் உனக்குள்ளே வேண்டாம் வீணான சிந்தைகள் உனக்குள்ளே வேண்டாம் வீணான எண்ணங்கள் உனக்குள்ளே வேண்டாம் வீணான சிந்தைகள் உனக்குள்ளே வேண்டாம் உன் தேவன் உன்னை தாங்கி ஏற்றி சுமந்து வந்த வழிகளையே சிந்தித்து பாரு உன் தேவன் உன்னை தாங்கி ஏற்றி சுமந்து வந்த வழிகளையே சிந்தித்து பாரு சிந்தித்து பாரு நல்லா சிந்தித்து பாரு உன் தேவன் உன்னை தாங்கி ஏற்றி சுமந்து வந்த வழிகளையே சிந்தித்து பாரு உன் தேவன் உன்னை தாங்கி ஏற்றி சுமந்து வந்த வழிகளையே சிந்தித்து பாரு ஹல்லேலூயா. வேத வசனங்களை கொண்டு நம்மை தாங்கி வந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சாட்சிகளை நாம் கவனித்து தேவனை நாம் கிட்டிச் சேர நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதி நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.